strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் CCF. உங்கள் கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டெயில். ஃபியூரியஸ் RCB ஒரு தரமான சம்பவத்தை பண்ணியிருக்காங்க பஞ்சாப் கிங்ஸ்க்கு. இந்த குவாலிஃபயர் 1ல துண்டா அவங்களை பீட் பண்ணி இந்த IPL 2025 ஃபைனலுக்கு குவாலிஃபை ஆயிட்டாங்க. அவுட்ஸ்டாண்டிங் வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் தான் நம்ம கண்டிப்பா சொல்லியே ஆகணும். இந்த அளவுக்கு ஒரு டீம் டாமினேட் பண்ணுமா ஒரு குவாலிஃபயர்ஸ்ல கேட்கிற அளவுக்கு அவங்க பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மக்களே, நம்ம நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டோம் இந்த மேட்சுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு RCB டாமினேட் பண்ணி வின் பண்ணுவாங்களான்னு. ஏன்னா ரெண்டு நல்ல டீம் தான் பாத்தீங்கன்னா டாப் 2ல வந்திருக்காங்க. ஸோ நம்ம என்ன நினைச்சோம்னா கண்டிப்பா இது ஒரு டைட் கேமா தான் இருக்கும், ஒரு க்ளோஸ் பினிஷா தான் இருக்கும்ன்ற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வேற லெவல்ல இருந்துச்சு. ஒரு பக்கம் RCB அல்டிமேட்டா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, அதுல எந்த டவுட்டுமே இல்லை. ஆனா ஒரு நியூட்ரல் ஃபேனா பாத்தீங்கன்னா டெஃபினட்டா நிறைய பேர் டிசப்பாயிண்ட் ஆயிருப்பாங்க, என்னடா இது ஒரு ஒன் சைடட் மேட்சா முடிஞ்சிருச்சுன்னு. பட் நெவர்தலெஸ் RCBயோட பெர்ஃபார்மன்ஸ் டாப் டக்கரா இருந்துச்சு. அதை நம்ம கண்டிப்பா ஒத்துக்கிட்டே ஆகணும். புரியுதா உங்களுக்கு? எந்த ஃபேனா இருந்தாலும் இல்லை, ஒரு CSK ஃபேனா இருந்தாலும் சரி, ஹூம்ஸ் எவர் டெஃபினட்டா இன்னைக்கு RCB பெர்ஃபார்ம் பண்ணதை பார்த்து கண்டிப்பா பயங்கரமா அப்ரிஷியேட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா பீயிங் CSK ஃபேன் நான் பயங்கரமா என்ஜாய் பண்ணேன் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது. அந்த 11 பேருமே பாத்தீங்கன்னா வெறித்தனமா இருந்தாங்கன்னு தான் சொல்லணும். ஆன் தி அதர் எண்ட் பஞ்சாப் கிங்ஸ்க்கு இந்த ஒரு லாஸ் ஒரு ரியாலிட்டி செக்ன்னு தான் நான் கண்டிப்பா சொல்லுவேன். அதாவது எஸ்ங்க, நிறைய ஹைப் இருந்துச்சு பஞ்சாப் கிங்ஸ். ஷ்ரேயாஸ் ஐயரோட கேப்டன்ஷிப் அவுட்ஸ்டாண்டிங்கா இருந்திருக்கு இந்த சீசன்ல, டவுட்டே கிடையாது. அன்கேப்டு பிளேயர்ஸை வச்சுட்டு வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணி தான் டாப் 2க்கு வந்திருக்காங்க, அதுல எந்த டவுட்டுமே இல்லை. ஆனா ப்ரெஷர் கேம்ல எப்படி பஞ்சாப் கிங்ஸ் விளையாட போறாங்கன்ற ஒரு விஷயம் மட்டும் நம்ம மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி இந்த ஒரு ப்ரெஷர் கேம்ல அவங்க கொலாப்ஸ் ஆயிட்டாங்க. புரியுது அவங்களுக்கு? பாசிட்டிவ்னு சொல்லிக்கிற அளவுக்கு ஒரு விஷயம் கூட இந்த ஒரு கேம்ல இல்லை. ஓகே, அதை மீறி நம்ம பாசிட்டிவ்னு நம்ம சொல்லணும்னா ஒன்னே ஒன்று வேணா சொல்லலாம். அவங்க டாப் 2ல வந்ததுனால இந்த கேம் தோத்தாலும் இன்னொரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு இருக்கு. அதுல அவங்க பாத்தீங்கன்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி ஒன்ஸ் அகெயின் தே கேன் மீட் RCB இன் தி ஃபைனல். ஓகே, அங்க ஒரு ரிடம்ஷன் அவங்க பார்க்கலாம். ஸோ அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பா ஷ்ரேயாஸ் ஐயர் அண்ட் ஹிஸ் டீமுக்கு இருக்கு. ஷ்ரேயாஸ் ஐயரும் மேட்ச் முடிச்சுட்டு பாத்தீங்கன்னா போஸ்ட் மேட்ச்ல ஓகே வி ஹவ் ஜஸ்ட் லாஸ்ட் தி பேட்டில், வி ஹேவன்ட் லாஸ்ட் த வார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதெல்லாம் நல்லா தான் இருக்கு. பட் பார்க்கலாம். கண்டிப்பா நான் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆனாங்க. பஞ்சாப் கிங்ஸ் பாத்தீங்கன்னா லிட்ரலி சரண்டர் ஆயிட்டாங்க இந்த மேட்ச்ல. புரியுதா உங்களுக்கு? ஒரு ஸ்ட்ராட்டஜியே இல்லாம சும்மா சுத்துனா ரன்ஸ் வந்துடாது. இந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்ச்ல கொஞ்சமாவது அப்ளை பண்ணணும், பிச் கண்டிஷன்ஸை பார்க்கணும், கண்டிஷன்ஸ் அசஸ் பண்ணி கேமை எடுத்துட்டு போயிருக்கணும். ஒரு 160 170 மாதிரி ஒரு விக்கெட்ல நீங்க போயிட்டு 230 240 எக்ஸ்பெக்ட் பண்ணி விளையாண்டீங்கன்னா கடைசியில 100ல தான் இறங்குவீங்க. அந்த மாதிரி 101ல ஆல் அவுட் ஆயிட்டாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, குட் டாஸ் டு வின் ஃபார் ரஜத் பட்டிதார். ஒரு நல்ல பாசிட்டிவ் ஃபார் RCBக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா ரஜத் பட்டிதார் as a கேப்டனா வந்துட்டாரு. ஏன்னா ஜிதேஷ் சர்மா லாஸ்ட் மேட்ச்ல சூப்பரா விளையாடி வின் பண்ணி கொடுத்துருக்கலாம் ஓகே RCBக்கு. ஆனா as a கேப்டனா அவர் நிஜமாவே ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆறாரு. அந்த கேப்டன்ஷிப் ஸ்கில் அவர்கிட்ட இல்ல, நிறைய எரர்ஸ் பண்ணாரு. ஆனா ரஜத் பட்டிதார் பாத்தீங்கன்னா இந்த என்டையர் டோர்னமெண்ட்ல கேப்டன்ஷிப் அற்புதமா இருந்தது, என்னதான் ஒரு பேட்டிங்ல ஃபார்ம்ல இல்லைனாலுமே. ஸோ அது ஒரு நல்ல அட்வான்டேஜ். பிளஸ் அவர் டாஸ் வின் பண்ணி போலிங் எடுத்தாரு. ஏன்னா இந்த விக்கெட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கிரீனிஷா இருந்தது. ஓகே, ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு அந்த கைண்ட் ஆஃப் அந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸ், அந்த ஒரு ஜிப் இருந்தது. ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு சேஸ். அதனாலதான் நான் பிச் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு சொன்னேன், சேசிங் ஆடுற டீம் தான் மோஸ்டா வின் பண்ணுன்ற மாதிரி என் ப்ரெடிக்ஷன் சொல்லியிருந்தேன். எக்ஸாக்ட்லி அதுதான் நடந்துச்சு. ஸோ நல்ல டாஸ் வின் பண்ணி சேஸ் பண்ணாங்க. ஒரு சேஞ்ச் இருந்துச்சுங்க, அதாவது ஏசல்வுட் உள்ள வந்துட்டாரு. அது ஒரு மிகப்பெரிய பிளஸ் அகைன்ஸ்ட் நுவான் துஷாராவும் இந்த விக்கெட்ல விளையாடி இருந்தாருன்னா இமேஜின் பண்ணி பாருங்க, 100 ரன் கூட அடிச்சிருப்பாங்களான்னு தெரியாது ஆக்சுவலா பஞ்சாப் கிங்ஸ். அண்ட் பஞ்சாப் கிங்ஸ்ல பாத்தீங்கன்னா ஆப்வியஸ்லி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு சேஞ்ச் நடக்கல. சஹல் இந்த மேட்ச்ல எப்படியா ஃபிட் ஆகி வந்துருவாருன்னு நினைச்சோம். ஆனா அன்பார்ச்சுனேட்லி அது நடக்கல. ஓமர் ஜாய் தான் வந்தாரு, யாருக்கு பதிலா? மார்கோ யான்சனுக்கு பதிலா. அது ஒரு பிக் மிஸ். நம்ம என்ன நினைச்சோம்னா அவங்க போலிங் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆக போகுதுன்னு. ஆனா அவங்க பேட்டிங் இப்படி சொதப்புன்றத கனவுல கூட நினைச்சு பார்க்கலங்க. 101 ரன் ஆல் அவுட். பிரியான் ஷாரியா அவருக்கும் ஒரு ரியாலிட்டி செக். அதாவது நிறைய மேட்ச்ல நான் பார்த்தேன், லாஸ்ட் ஃபியூ மேட்சஸாவே மும்பை மேட்ச்ல அந்த கவர்ஸ்ல நின்ன இடத்துல இருந்து அடிக்கிறாருல அந்த ஏர்ல, அது சம்டைம்ஸ் உங்களுக்கு ஆன் யுவர் டே அது கேப்ல போகும். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா தூக்கி கையில கொடுத்துட்டாரு. புரியுதா உங்களுக்கு? அண்ட் அதுக்கப்புறம் பிரப்சிம்ரன் 2 பவுண்டரி அடிச்சாரு. அப்பதான் புவனேஸ்வர் குமார் கொஞ்சம் செட்டில் ஆகணும். திருப்பி இன்னொரு ஷாட்டை நான் ஏறி போய் அதே மாதிரி யாரான்னு அவர் அவுட். அதுக்கப்புறம் ஷ்ரேயாஸ் ஐயர் ஒரு இர்ரெஸ்பான்சிபிளான ஒரு ஷாட் அடிக்க போனாரு. புரியுதா? இதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றது, எக்ஸ்கியூஸே கிடையாதுங்க. அந்த டைம்ல ஏசல்வுட் ஆல்ரெடி 2 விக்கெட்ஸ் போயிடுச்சு. ஸோ ஏசல்வுட்டை பார்த்து ஆடி இருக்கணும். ஆனா அவர் அட்டாக் பண்றேன்னு சொல்லிட்டு அவரும் ஒரு லூஸான ஷாட் அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. ஸோ தேவர் ஸ்ட்ரகிளிங் லைக் 32 for 3. அந்த இடத்துல இருந்து அவங்க ஏஞ்சிக்கவே முடியலங்க. என்னதான் மார்க்கஸ் டோனிஸ் ஒரு 6-4 அடிச்சாலுமே ஒரு 2 விக்கெட்ஸ் போயிட்டே இருக்கு. புரியுதா உங்களுக்கு? இன் பிட்வீன்ல சுயாஷ் சர்மா ஒரு ஸ்பெல் போட்டாரு பாருங்க, அது மொத்தமா பாத்தீங்கன்னா சோழியை முடிச்சிட்டாங்க ஆக்சுவலா பஞ்சாப் கிங்ஸை. அவர் செமையா போட்டு 3 விக்கெட் எடுத்தாரு. இன்ஃபேக்ட் அவரோட கூகுளி எல்லாம் பாத்தீங்கன்னா ஜட்ஜே பண்ண முடியல பேட்ஸ்மேனால. சஷாங்க் சிங்லாம் அப்படி ஒரு வைல்ட் ஸ்லாக் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல ஆனது நிஜமாவே ரொம்ப வருத்தமா இருந்தது பார்க்கும்போது. ஏன்னா அவர்லாம் ஒரு கீ பிளேயர். புரியுதா உங்களுக்கு? அதே மாதிரி மார்க்கஸ் டோனிஸும் பாத்தீங்கன்னா அவ்வளவு செட் ஆயிட்டு அவரும் ஒரு வைல்ட் ஸ்லாக். ஒரே மாதிரி 2 பேரும் ஐடென்டிக்கலா அவுட்.
இதுல ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சடனா வந்து 7 விக்கெட் போனதுக்கு அப்புறம் முஷிர் கானை வந்து இறக்கி விட்டாங்க. நம்ம சஃப்ராஸ் கானோட தம்பி இருக்காங்க, அண்டர் 19 சூப்பரா விளையாடிருக்காங்க, நல்ல டேலண்டட் பையன் தான், டவுட் இல்ல. ஆனா இப்பயே இறக்குவீங்க ஒரு குவாலிஃபயர் 1 அண்டர் ப்ரெஷர்ல, அது ஒரு தப்பான மூவ்னு எனக்கு தோணுச்சுங்க. ஏன்னா நீங்க என்ன பண்ணிருக்கலாம்னா, ஓமர் சாயை இன்னும் ஃப்ரண்ட்ல இன்னும் கொஞ்சம் இறக்கி விட்டுட்டு அவர் எப்படி ஆடுறான்னு பார்க்கலாம். ஏன்னா அவர் வந்து ஒரு 18 ரன் குஷலா ஆனாரு. அந்த டைம்ல நீங்க முஷீரை இறக்கணுன்ற அவசியமே இல்லை, ஓமர் சாயை முன்னாடி இறக்கி விட்டுருக்கலாம். ஸோ பஞ்சாப் கிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி மேட்ச்ல பயங்கரமா டாக்டிக்ஸோட வந்தாங்க. ஓகே, மும்பையை பீட் பண்ணாங்க. ஆனா இந்த மேட்ச்ல அவங்க வந்து என்ன டாக்டிக்ஸோட வந்தாங்கன்றது சுத்தமாவே புரியல. கேம் அந்த அவேர்னஸ், அந்த ஒரு பிச்சை அசஸ் பண்ணி விளாடணுன்ற அந்த மைண்ட் செட்லயே அவங்க வரல. மேபி அவங்க வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச்ல ஆர்சிபி வந்து 225 230 சேஸ் பண்றாங்க, அதனால நம்ம வந்து 245 அடிக்கணும்னு நினைச்சிட்டு வந்து ஆனாங்களா தெரியல. அவங்க விளாண்டது அப்படிதான் இருந்துச்சு, டு பி வெரி ஆனஸ்ட். ஆனா இந்த ஒரு விக்கெட் வந்து 170 180 டைப் ஆஃப் விக்கெட் தான். அது பேட்டிங்கே ஆட முடியாமலாம் இல்லை, அந்த ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஜிப் இருக்கு, அதை இவங்க கொஞ்சம் பார்த்து ஆடி இருக்கணும், அதை அவங்க பண்ணலை. அதான் உண்மையான ஒரு விஷயம். ஸோ அதனால 101 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆயிட்டாங்க. அப்புறம் இன்னொரு பக்கம் ஆர்சிபியோட போலிங் அல்டிமேட்டா இருந்துச்சுங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து எஸ்ஏஆலுக்கு தான் கிரெடிட் கொடுக்கணும், ஏன்னா அவர் தான் அந்த விக்கெட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் சொல்லவே வேணாம், வந்தோடனே அவரும் வந்து அவரோட ஃபர்ஸ்ட் ஸ்பெல்ல விக்கெட் எடுத்தாரு. ரொமாரியா ஷெப்பர்டும் இன் விக்கெட்ல வந்து ஒரு விக்கெட் எடுத்தாரு. பட் நான் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா கண்டிப்பா சுயா சர்மாக்கு நம்ம ஹியூஜ் கிரெடிட் கொடுத்தானுங்க. அவன் வந்து வேற லெவல்ல போயிட்டு இருக்கான் ஆக்சுவலா இந்த ஐபிஎல்ல. கேகேஆருக்கு 2023 எடிஷன்ல நல்லா விளாட்னான். 24ல பெருசா சான்ஸ் கிடைக்கல, ஏன்னா நரேனும் சரி வருண் சக்கரவர்த்தியும் அந்த ஒரு டிராஃபி வின்னிங் சீசன்ல அல்டிமேட்டா போட்டாங்க. இந்த வாட்டி ஆர்சிபிக்கு வந்தது அவனுக்கு ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா அந்த டீம்ல ஸ்பின் தான் வீக்கோ அப்படின்ற மாதிரி ஏர்லியர் சீசன்ல நம்ம ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தோம். ஆனா ஸ்பின் ஒரு மிகப்பெரிய வெப்பனாவே அவங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஏன்னா அன்னைக்கு வேணா குருணால் பாண்டியா வேணா ஒரு ஓவர்ல 10 ரன் கொடுத்துருக்கலாம். ஆனா அவரே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு 60 அடிச்சு வின் பண்ணி கொடுத்துருப்பாரு. போலிங்லயுமே சில மேட்ச்ல லாஸ்ட் ஓவர்லாம் போட்டு வின் பண்ணி கொடுத்துருப்பாரு. அண்ட் சுயாஷ் சர்மா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 மேட்ச் அவுட்ஸ்டாண்டிங்கா போலிங் போட்டிருக்காங்க. அதனால கண்டிப்பா அவனுக்கு ஹியூஜ் கிரெடிட் கொடுத்தானும். அதனாலதான் இட் டிசர்வ் டு கெட் தட் மேன் ஆஃப் த மேட்ச் நான் சொல்லுவேன். அவுட்ஸ்டாண்டிங் போலிங் பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் ஆர்சிபி, அட்டகாசமா இருந்துச்சுங்க, டு பி வெரி ஆனஸ்ட். அண்ட் 102 டார்கெட், நிறைய பேர் ஆப்டிமிஸ்டிக்கா இருந்தாங்க ஆக்சுவலா. நான் கமெண்ட்ஸ்ல எல்லாம் பார்த்தேன், சும்மா பார்த்தேன் இந்த மாதிரி பஞ்சாப் கிங்ஸ் வந்து கேகேஆர் இந்த மாதிரி தான் ஒரு 116 ரன் அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி பஞ்சாப் ஆர்சிபியை பண்ணுவாங்களான்ட்டு. பட் ரியாலிட்டி என்னன்னா இந்த கண்டிஷன்ஸ் எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா சால்ட்டுக்கும் கோலிக்கும் ஏத்த மாதிரி இருக்கும். ஏன்னா பேட்டுக்கு பால் நல்லா வருது. அன்பார்ச்சுனேட்லி விராட் கோலி 12 ரன்ஸ்ல அவுட் ஆயிட்டாரு, வழக்கம் போல அந்த அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் பால்ல. ஏன்னா இந்த ஜேமிசன் வந்து விராட் கோலி விக்கெட் எடுக்கும் போது எனக்கு அந்த பழைய WTC அப்புறம் இந்த நியூசிலாந்து டூர்லாம் ஞாபகம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் ஃபில் சால்ட், அதான் நான் சொன்ன பாத்தீங்களா, அவருக்கு ஏத்த பிச்சு, அந்த பவுன்ஸ், அந்த பேக் ஃபுட்ல போய் ஆடுறது ஏத்த கரெக்டான ஒரு பிச்சு, சூப்பரா விளையாடி ஒரு 50 போட்டாருங்க. ஒரு ரெஸ்பான்சிபிள் நாக்குன்னே சொல்லலாம். சும்மா இஷ்டத்துக்குலாம் சுத்தல, கரெக்டான பாலை ஜட்ஜ் பண்ணி அடிச்சாரு. அவருக்கு ஹியூஜ் கிரெடிட் கொடுத்தாலும் மயங்க் அகர்வால் நம்பர் 3ல வந்து ஒரு போன மேட்ச்ல எப்படி ஒரு நல்ல ஒரு கேமியோ விளையாடுனாரோ அந்த மாதிரி இந்த மேட்ச்லயும் ஒரு நல்ல கேமியோ. ஆக்சுவலா ஒரு நல்ல விஷயம் ஆர்சிபி பண்ணாங்க. என்னன்னு பண்ணாங்கன்னா, ஈஸியா நம்பர் 3ல ரஜத் படிட்டார் வந்து சும்மா அப்படி அடிச்சுட்டு அப்படி போயிருக்கலாம். ஆனா மயங்க் அகர்வால் எதுக்கு அவங்க இறக்கி விட்டாங்கன்னா, ஃபைனல்ல சம்டைம்ஸ் ஒரு கோலியோ இல்ல ஒரு சால்ட்டோ ஏர்லியர் அவுட் ஆக சான்சஸ் இருக்கு. அப்படின்னும் போது மயங்க் அகர்வால் கொஞ்சம் டச்ல இருக்கணும். அதனால அந்த ஒரு நல்ல விஷயத்த பண்ணாங்க. இந்த மேட்ச்ல ஒரு குரூஷலா ஒரு 2 பவுண்டரி ஒரு 6 எல்லாம் அடிச்சு கொடுத்துட்டு போனாரு. ஓகே, அண்ட் வின்னிங் ஷாட் ஃபிட்டிங்லி பட்டிட்டார், சூப்பரா ஒரு 6 அடிச்சு முடிச்சு கொடுத்தாரு. அவுட்ஸ்டாண்டிங் எஃபர்ட் ஃப்ரம் ஆர்சிபி. 8 விக்கெட்ஸ் வித்தியாசத்துல வின் பண்ணி ஐபிஎல் 2025 ஃபைனலுக்கு போயிட்டாங்க. ஸோ 2016ல அவங்க ஃபைனல் போய் அன்பார்ச்சுனேட்லி ஹைதராபாத்தோட தோத்துட்டாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா 9 இயர்ஸ் கழிச்சு ஒரு ஃபைனல் போயிருக்காங்க ஒரு ஐபிஎல்ல. எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமா இருக்கு. அந்த டீமை பார்க்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிராஃபி வின்னிங் சைடு மாதிரி தான் இருக்கு. ஓகே, அன்லஸ் அவங்க சோக்காம இருந்தாங்கன்னா சரி ஃபைனல்ல, புரியுதா உங்களுக்கு? மற்றபடி இந்த டீம் கிட்ட எல்லா இன்கிரீடியன்ஸும் இருக்கு ஒரு கப்பு தூக்குறதுக்கு. அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பஞ்சாப் கிங்ஸ் பொறுத்தவரைக்கும் கண்டிப்பா இந்த ஒரு தோல்வியில இருந்து ஏஞ்சிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அவங்களுக்கு. மேபி அவங்களுக்கு அந்த ஒரு 2 days கேப் மைட் ஹெல்ப் தெம், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஏன்னா அதுல இருந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு. ஆர்சிபி பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு 5 days கேப். கண்டிப்பா அந்த ஃபயர் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு கொஞ்சம் ரிலாக்ஸ் மைண்ட் செட்ல வருவாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அவங்க எப்படி ஃபைனல்ல பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க. நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன், அதுல எந்த டவுட்டுமே இல்லை. பட் அதுக்கு முன்னாடி எலிமினேட்டர் மேட்ச் ஒன்று இருக்குதுங்க. சரியான ஒரு மேட்ச் காத்துட்டு இருக்கு பிட்வீன் ஜிடி வர்சஸ் எம்ஐ அட் முல்லான்பூர். ஸோ எலிமினேட்டர் உங்களுக்கு நல்லா தெரியும், தோக்குற டீம் அவுட்டு, வின் பண்ற டீம் குவாலிஃபை 2ல பஞ்சாப் கிங்ஸோட விளையாடுவாங்க. ஸோ என்னோட ப்ரெடிக்ஷன், ஐ எம் கோயிங் வித் மும்பை இந்தியன்ஸ்ங்க. ஏன்னா அந்த டீம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆன் பேப்பர் 2 டீம் நீங்க கம்பேர் பண்ணும்போது ஸ்ட்ராங்கா இருக்கு. எஸ், 2 டீம்லயுமே சில பிளேயர்ஸ்லாம் மிஸ் ஆறாங்க. ஆனா நீங்க நல்லா யோசிச்சு பாத்துக்கோங்க, இந்த பக்கம் ஜிடி பட்லரை பயங்கரமா மிஸ் பண்ணுவாங்க. அதுக்கு பதில் குசல் மெண்டிஸ் எடுத்திருக்காங்க. ஆனா குசல் மெண்டிஸ் பட்லருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. குசல் மெண்டிஸ் இஸ் டீசன்ட் பிளேயர். ஆனா எம்ஐ எடுத்துக்கிட்டீங்கன்னா விக்கில்டன் இல்லைனாலும் அதுக்கேற்ற மாதிரி பேஸ்டோ இருக்காரு. ஓகே, அதே மாதிரி பாத்தீங்கன்னா வில் ஜாக்ஸ் இல்லைனாலும் அதுக்கேற்ற மாதிரி அசலங்கா இருக்காரு. ஏன்னா அசலங்கா கேன் பேட் இந்த மிடில் ஆர்டர் as well as he can bowl that off spinners. ஓகே, ஸோ இந்த மாதிரிலாம் ஆப்ஷன்ஸ் இருக்கு. பெவன் ஜேக்கப்ஸ் கூட இருக்காரு. ஆனா நான் சொன்ன இந்த 2 சேஞ்சஸ் தான் அவங்க மேஜரா பண்ணுவாங்க. மற்றபடி இந்த முலான்பூர் விக்கெட்டை பார்க்கும்போது அந்த பவுன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் திருப்பி எலிமினேட்டர்ல கொடுத்தாங்கன்னா
சஹர், போல்ட், பும்ரா அல்டிமேட்டா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க போல இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு பிச்சு மட்டும் கிடைச்சதுன்னா மும்பை ஜிடியை வச்சு செய்ய சான்சஸ் இருக்கு. ஏன்னா ஜிடிக்கு ஆப்ஷனே கிடையாது. தே ஆர் சோ டிபெண்ட் அப்பான் சுப்மன் கில் அண்ட் மெயின்லி சாய் சுதர்ஷன். இந்த ஒரு பர்டிகுலர் எலிமினேட்டர் மேட்ச்ல அவங்க மட்டும் மர்லியர் அவுட் ஆயிட்டா ஐ திங்க் டெஃபினெட்லி தே வில் ஸ்ட்ரகிள். இன்கேஸ் அவங்களால செம்மையா பேட்டிங் ஆடி ஒரு ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி ஒரு 220 225 அடிக்க முடிஞ்சதுன்னா அப்போ வேணா ஜிடிக்கு அந்த ஒரு சான்ஸ் இருக்கு. இல்ல ஒரு 160 170 ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க மும்பையை, லைக் எப்படி அவங்க மும்பையில போய் மும்பை அடிச்சாங்க அந்த மாதிரி ஒரு 150 160 ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி அதை வேணா அவங்களால டார்கெட்ல சேஸ் பண்ண முடியும். தவிர மும்பை ஒரு பேட்டிங்ல 200 அடிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பா அதை சேஸ் பண்ண கஷ்டப்படுவாங்க. ஏன்னா ஒரு விக்கெட் போனாலுமே தே வில் ஸ்ட்ரகிள் அ லாட். பிகாஸ் அந்த டாப் 2 பிளேயர்ஸ் நம்பிதான் இருக்காங்க. பார்க்கலாம் யாராவது இனிஷியேட்டிவ் எடுத்து மிடில் ஆர்டர்ல ஒரு மேட்ச் வின்னிங் நாட்ஸ் விளாடுறாங்களா. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி இன்ட்ரெஸ்டிங் எலிமினேட்டர் மேட்ச், அதுல எந்த டவுட்டுமே இல்லை. ஸோ நான் என்ன ஃபீல் பண்றேன்னா குவாலிஃபயர் ஒன்று தான் வந்து இப்படி சல்லுன்னு போயிடுச்சு அப்படியே ஒன் சைடடா. ஐ எம் எக்ஸ்பெக்டிங் அ க்ளோஸ் என்கவுண்டர் அட்லீஸ்ட் இந்த எலிமினேட்டர் மேட்ச். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. ஓகே கேஸ், உங்களோட கருத்துக்களை போடுங்க கமெண்ட் செக்ஷன்ல. ஸோ ஆர்சிபி வின்னை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி ஒரு டிசப்பாயிண்டிங் பர்ஃபார்மன்ஸ் பஞ்சாப் கிங்ஸ் கொடுத்துருக்காங்களே அதை பத்தியும் என்ன நினைக்கிறீங்க? பிளஸ் இந்த எலிமினேட்டர் மேட்ச்ல ஜிடி வர்சஸ் எம்ஐல யார் வின் பண்ணுவாங்க? உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் பாய்.